2006ஆம் ஆண்டு தூய்மை பணியாளரை உனைஸ் என்ற சிங்கப்பூர் ஒரு கம்பெனியை வரவழைத்து அந்த பணியை செய்வதற்காக ஈடுபட்ட போது, அப்பொழுது நான் அவரோடு பேசிக் கொண்டிருந்த போது, இதை திரையரங்கத்தில் எப்படியாவது பிரச்சாரம் செய்ய வேண்டும், மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்த போது, அவரே முன்னின்று யார் யார் அதை நடிக்க வேண்டும் என்று முடிவு செஞ்சு நடிகை மனோரமாவையும் அதே போல தாடி பாலாஜியையும் அழைத்து அந்த காட்சியை அவரே எடுத்து எல்லா திரையரங்கத்திலும் போட்டு காட்டி அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்திருக்கிறார்கள். மக்கும் குப்பை மக்காத குப்பை என்பதை விழிப்புணர்வோடு மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த பணியை நிறைவேற்றி தந்ததாக நினைச்சு பார்க்கிறேன். இந்த நேரத்தில் நான் நினைச்சு பார்க்கிறேன், நீங்கள் அந்த புகைப்படத்தை பார்க்கலாம், அந்த படத்தை பார்க்கலாம். கை கட்டி நிற்கிற அந்த காட்சி எல்லாரும் கை கட்டுறோம், ஆனா அவர் கை கட்டி நிற்பது தான் இன்றைக்கு ஃபேமஸாக இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறோம். பயத்தின் காரணமாக இல்லை, அன்பின் காரணமாக, பாசத்தின் காரணமாக அந்த கை கட்டி பார்ப்பது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் கை கட்டுதான் சொன்னால், நம்ம எல்லாம் அவர் பாசத்தோடு நம்மை கட்டி போட்டு வைத்திருக்கிறதற்குத்தான் அவர் கை கட்டி இருக்கிறார், காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய புகழ் வாழ்க 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 என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். உலகம் உங்கள் கையில். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் விழா.